ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தேர்ட் டேர்ம் யூனிட் 2 நம்பர்ஸ். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜில் மேங்கோஸ் அண்ட் பேர்ட்ஸ் இருக்குது. அது ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன் த ட்ரீ. ஸோ இந்த ட்ரீயில் மொத்தம் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 and 9 இருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 9 இருக்கு. நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் இந்த பிக்சர். ஸோ இந்த பிக்சரில் எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. 1 2 3 4 and 5. ஸோ மொத்தமாக 5 பேர்ட்ஸ் இருக்கு. ஸோ 5 நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இஃப் எவ்ரி பேர்ட் ஈட் ஒன் ஃப்ரூட், ஹவு மெனி ஃப்ரூட் வில் ரிமைனிங் இன் த ட்ரீ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 9 மேங்கோஸ் இருக்குது, அதாவது 9 ஃப்ரூட் இருக்குது, 5 பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேர்டும் ஒவ்வொரு ஃப்ரூட் யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டா பேலன்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஃப்ரூட் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 9 ஃப்ரூட் இருக்குது, இங்கே 5 பேர்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பேர்டுக்கும் நம்ம ஒவ்வொரு ஃப்ரூட்டை வந்துட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேர்டுக்கு இந்த ஃப்ரூட்டு, இந்த பேர்டுக்கு இந்த ஃப்ரூட்டு, இந்த பேர்டுக்கு இந்த ஃப்ரூட்டு, இந்த பேர்டுக்கு இது, இந்த பேர்டுக்கு இது, அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க ஃப்ரூட்டை நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 and 4. ஸோ அப்போ எவ்வளோ ஃப்ரூட் ரிமைனிங் இருக்கும்? 4 ஃப்ரூட். அந்த ட்ரீல 4 ஃப்ரூட் ரிமைனிங் இருக்கும். டீச்சர் கேன் ஆஸ்க் அ ஃபியூ மோர் கொஸ்டின் சிமிலர் டு தி above எக்ஸாம்பிள் ஆன் சப்ராக்ஷன் கான்செப்ட் அண்ட் எலெக்ட் த ஆன்சர்ஸ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சின்ன சப்ராக்ஷன் கொடுத்து இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம பண்ணிக்கலாம். சப்ராக்ஷன் மெத்தடுக்கு நம்ம லைனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ அத்தனை லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணணும். இங்கே 7 இருக்கா. ஸோ 7 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 and 7. ஸோ கீழே -3 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 3 லைன்ஸை அடிச்சுக்கலாம். 1 2 3. பேலன்ஸ் இருக்க லைன்ஸ் தான் நம்மளோட ஆன்சர். கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 and 4. ஸோ 7 - 3 4. இதே மாதிரி அடுத்தடுத்த சம் சால்வ் பண்ணலாம். 2 இருக்குது. ஸோ 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். 1 அடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1 பேலன்ஸ் இருக்க 1. ஸோ 5 இருக்குது. 5 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். -4 கொடுத்துருக்காங்க. ஸோ 4 லைன்ஸை நம்ம அடிச்சுக்கலாம். 1 2 3 and 4. பேலன்ஸ் 1. ஸோ 9 இருக்குது. 9 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 and 9. இல்லை 2 சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2 லைன்ஸ் அடிச்சுக்கலாம். பேலன்ஸ் 1 2 3 4 5 6 and 7. ஸோ இதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஒன். 8 - 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 8க்கு நம்ம 8 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 and 8. -4 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 நம்பர்ஸ் 4 லைன்ஸ் நம்ம அடிச்சுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறது 1 2 3 4. ஸோ நம்மளோட ஆன்சர் 4. நெக்ஸ்ட் ஒன் 3 - 1. ஸோ 3க்கு நம்ம 3 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். -1 கொடுத்துருக்காங்க. 1 அடிச்சுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறது 1 2. ஸோ இதோட ஆன்சர் 2. நெக்ஸ்ட் ஒன் 6 - 5 கொடுத்துருக்காங்க. 6க்கு 6 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 and 6. -5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 லைன்ஸ் அடிச்சுக்கலாம். 1 2 3 4 and 5. பேலன்ஸ் 1. ஸோ இந்த லைன் மெத்தடுக்கு பதிலாக நம்ம ரவுண்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சப்ராக்ஷன் பண்ணலாம். இப்போ 7 - 3 கொடுத்துருக்காங்கன்னா 7 ஃபிங்கர்ஸ் விட்டுட்டு 3 ஃபிங்கர்ஸை மடக்கிட்டு பேலன்ஸ் இருக்க ஃபிங்கர்ஸை கவுண்ட் பண்ணி அதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன். சப்ராக்டிங் 1 from any number gives its preceding number. ஸோ ஒரு நம்பர்லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அதோட ப்ரெசீடிங் நம்பர், அதாவது அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9 - 1. 9லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு 8 கிடைக்கும். அப்போ 8ன்றது 9க்கு முன்னாடி இருக்க நம்பர், அதாவது 9ஓட ப்ரெசீடிங் நம்பர். ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இது மாதிரி எந்த நம்பர்லேருந்தும் 1 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அதோட ப்ரீவியஸ் நம்பர், ப்ரெசீடிங் நம்பர், அதாவது அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் ஆன்சராக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஆன்சர் போடலாம். இப்போ 9 - 1 பார்த்தீங்கன்னா 8. 9க்கு முன்னாடி நம்பரை ரைட் பண்ணிட்டோம். அதே மாதிரி 5 - 1 கொடுத்துருக்காங்க. அப்போ 5க்கு முன்னாடி நம்பர் 4. ஸோ 4 ரைட் பண்ணிக்கலாம். இப்போ 8 - 1 கொடுத்துருக்காங்க. 8க்கு முன்னாடி நம்பர் 7. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். 4 - 1 கொடுத்துருக்காங்க. 4க்கு முன்னாடி நம்பர் 3.
ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ எந்த நம்பர்லேருந்து ஒன்றை சப்ராக்ட் பண்ணாலும் அதோட ப்ரிசீடிங் நம்பர், அதாவது அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு, சப்ராக்டிங் த ப்ரிசீடிங் நம்பர் ஃப்ரம் எனி நம்பர் கிவ்ஸ் 1. ஸோ எந்த நம்பர்லேருந்தும் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டா, அதாவது அதோட ப்ரிசீடிங் நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1. ஸோ 7ல் 6 போச்சுன்னா அதோட ஆன்சர் 1. இப்போ 7க்கு முன்னாடி நம்பர் 6, அதனால் ஈஸியாக 1ன்னு ரைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3க்கு முன்னாடி நம்பர் 2. ஸோ 3ல் 2 போச்சுன்னா 1. 6 மைனஸ் 5, 6க்கு முன்னாடி நம்பர் 5, அதாவது 6ஓட ப்ரெசீடிங் நம்பர் 5. ஸோ 6 மைனஸ் 5 1. 9 மைனஸ் 8, 9க்கு ப்ரெசீடிங் நம்பர் 8. ஸோ 9ல் 8 போச்சுன்னா பேலன்ஸ் 1. இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னில் ஒரு பொண்ணு ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறா. வாவ் மை லவ்லி பிளான்ட் வித் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். ஸோ என்னோட பிளான்ட்டில் ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் சந்தோஷப்படுறான். செகண்ட் ஒன், ஐ வில் நெவர் பிக் இட், நான் இதை ஒரு நாளும் பறிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பூ பூத்ததை பார்த்து சந்தோஷப்படுறான். ஸோ இது ரிலேட்டடாக என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன் த பிளான்ட். ஸோ பிளான்ட்டில் மொத்தம் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது? 1, 2 and 3. ஸோ 3 ஃப்ளவர்ஸ், நம்ம 3 ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பிளக்டு பை த கேர்ள். ஸோ அந்த கேர்ள் எத்தனை ஃப்ளவரை பறிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவள் ஏதாவது பறிச்சிருக்காளா? இல்லை, அதனால 0. ஸோ அந்த பொண்ணு எதுவுமே பறிக்கல, அதனால 0 ரைட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் லெஃப்ட் இன் த பிளான்ட். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ ஃப்ளவர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 1, 2, 3. ஏன்னா அவள் எதுவுமே பறிக்கல, அதனால ஸ்டார்டிங்கில் இருந்த அதே 3 தான் எண்டிங்லேயும் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இந்த பிளான்ட் எவ்வளோ பார்க்கலாம்? 3. ஸோ இதில் என்ன தெரியுது? 0வோட எந்த நம்பரை ஆடோ சப்ராக்டோ பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? அதே நம்பர் தான் கிடைக்கும். இதை வச்சு அடுத்தடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், சப்ராக்ஷன் யூசிங் ஸ்டோரி. ஸோ ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி கொடுத்து அதை ரிலேட்டடாக சப்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. சப்ராக்டிங் 0 ஃப்ரம் எனி நம்பர் கிவ்ஸ் த சேம் நம்பர். ஸோ ஆல்ரெடி இப்போ சொன்னேன், ஒரு நம்பரை எந்த நம்பர்லேருந்து 0வை சப்ராக்ட் பண்ணாலும் இல்லை 0லேருந்து எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணாலும் நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இதில் ஒரு டக் இருக்குது அண்ட் 3 பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. ஸோ இந்த டக் அதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. பட் அதால் பிடிக்க முடியல. அது என்ன சொல்லுதுன்னா, ஐ மிஸ்டு தம். ஸோ எந்த பட்டர்ஃப்ளைஸுமே அந்த டக் பிடிக்கலை, அதனால 0. ஸோ இங்கே 3 பட்டர்ஃப்ளைஸ் இருந்துச்சு, அந்த டக்கால் எதையுமே பிடிக்க முடியல, அதனால 0. ஸோ 3 மைனஸ் 0 3. அந்த 3மே இப்போ அலைவாக இருக்குது. ஸோ இதுதான் ஒரு நம்பரை 0லேருந்து சப்ராக்ட் பண்ணோன்னா அதே நம்பர் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆன்சர். பேஜ் நம்பர் 11, ப்ராக்டிஸ். கம்ப்ளீட் த சப்ராக்ஷன் ஃபேக்ட்ஸ். ஸோ இங்கே ஒரு ட்ரீயில் சம் மேங்கோஸ் இருக்குது. அந்த ஒரு பையன் பறிக்க ட்ரை பண்ணுறான். அவன் எவ்வளோ பறிக்கிறான், அந்த கடைசியில் எவ்வளோ அவனுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல எவ்வளோ மேங்கோஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 and 7. ஸோ எவ்வளோ மேங்கோஸ் இருக்குது? 7 மேங்கோஸ் இருக்குது. அவன் மரத்தில் குச்சியை வச்சு ஆட்டுறான், பட் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க, நோ மேங்கோ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எதுவுமே விழுகலை. இப்போ எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 0. ஸோ லாஸ்ட்டாக அந்த மரத்தில் பேலன்ஸ் எவ்வளோ மேங்கோ இருக்குது? அதே இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6 and 7. ஸோ பேலன்ஸ் அதே 7 மேங்கோஸ் இருக்குது. ஸோ 7 மேங்கோஸ்லேருந்து அவன் எதுவுமே பறிக்கலை. ஸோ 0 மேங்கோஸ் பறிக்கிறான். அப்படி இருக்கப்ப அதோட ஆன்சர் 7. நெக்ஸ்ட் ஒன், ப்ராக்டிஸ். ஸோ 2 மைனஸ் 0 ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு நம்பர்லேருந்து 0வை சப்ராக்ட் பண்ணால் சேம் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கொஷினில் 0 வந்துட்டாலே நீங்கள் அதே நம்பரை தூக்கி ரைட் பண்ணிக்கலாம். அப்போ 2 மைனஸ் 0 2, 4 minus 0 4, 5 minus 0 5, 9 minus 0 9. So same, 1 minus 0 1, 6 minus 0 6, 8 minus 0 8. Next one, try this. Draw suitable picture and complete the subtraction fact. So இங்கே ஏதோ some numbers of பிக்சர்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். இங்கே 0 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த பிக்சர் ஆல்ரெடி ட்ரா பண்ண பிக்சர்லேருந்து எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பால் ட்ரா பண்ணிக்கிறேன். சம் நம்பர் ஆஃப் பால்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு 5 பால்ஸ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதை 5ன்னு நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் எந்த பாலையுமே எடுக்கலை. ஸோ 0 பால்ஸ். இந்த காலமாக அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம். அப்போ எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? அதே 5 பால்ஸ் இருக்குமா?
ஸோ அதே 5 பால்ஸையும் நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு என்னோட ஆன்சர் 5ன்னு ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், சப்ராக்ட் எனி நம்பர் வித் த சேம் நம்பர் கிவ்ஸ் 0. ஸோ ஒரு நம்பர்லேருந்து அதே நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறாங்க? 0 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு 5 சாக்லேட் கொடுக்குறேன். அந்த 5 சாக்லேட்டுமே நீங்கள் சாப்பிட்டீங்க. அப்போ உங்ககிட்ட எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்கும்? எந்த சாக்லேட்ஸுமே இருக்காது, 0. ஸோ அப்போ கொடுத்த 5 சாக்லேட்ஸையும் நீங்கள் சாப்பிட்டதுனால உங்ககிட்ட எதுவுமே இருக்காது. ஸோ 5லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு 0 கிடைக்குது. சேம் இங்கே 6 - 6 = 0. ஸோ 6 நம்பர்ஸ்லேருந்து அதே 6 நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அங்கே எந்த நம்பருமே இருக்காது. அதனால் அதோட ஆன்சர் 0. ஸோ இங்கே ட்ரை திஸ் கொடுத்துருக்காங்க. சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் ஒய். ஸோ 8 - 8 = 0. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா ஒரு நம்பர்லேருந்து அதே நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு தெரியும்? 0 தான் கிடைக்கும்னு தெரியும். அப்போ இது ட்ரூ. நெக்ஸ்ட், 7 - 0 = 0. ஸோ நம்பர்லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அதே நம்பர் தான் கிடைக்கும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 0 கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபால்ஸ். ஏன்னா நமக்கு என்ன தெரியும்? ஒரு நம்பர்லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா சேம் நம்பர் தான் கிடைக்கணும். அதாவது இந்த 7 தான் இங்கே வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? 0 கொடுத்துட்டாங்க. அதனால இது ஃபால்ஸ். நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 7 - 0 = 7. இதுதான் கரெக்டான ஒன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4 - 4 = 4. ஒரு நம்பர்லேருந்து அதே நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அதே நம்பர் கிடைக்குமா? இல்லை, நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அதே நம்பரை ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஃபால்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்கலாம். கரெக்டான ஆன்சர் என்ன? 4 - 4. அதாவது ஒரு நம்பர்லேருந்து அதே நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். பேஜ் நம்பர் 12, ரீகால். அடிஷன் அப் டு 20. ஆட். ஸோ ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த பாக்ஸில் சம்ஸ் கொடுத்துருக்காங்க, அடிஷன். ஸோ இதை சால்வ் பண்ணி அந்த பாக்ஸ்க்கு நம்ம கலர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 9 + 7. நம்ம மைண்ட் யூஸ் பண்ணியும் கேல்குலேட் பண்ணலாம், ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியும் கேல்குலேட் பண்ணலாம், அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணியும் கேல்குலேட் பண்ணலாம். இதை நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 9 + 7. ஸோ பெரிய நம்பரை மைண்டில் வச்சுக்கலாம், சின்ன நம்பரை ஃபிங்கரில் நம்ம விட்டுக்கலாம். ரெடியாக இருங்க. 9 + 7. ஸோ 9 in the mind, 7 in the fingers. ஸோ 7 fingers விட்டுக்கலாம். ஆஃப்டர் 9 கவுண்ட் பண்ணலாம். 9 after 10, 11, 12, 13, 14, 15 and 16. ஸோ இப்போ 9 + 7ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 16. நெக்ஸ்ட் ஒன் 8 + 8. சேமாக இருக்கு. 8 in the mind, 8 in the fingers, 8 after 9, 10, 11, 12, 13, 14, 15 and 16. ஸோ இதோட ஆன்சரும் 16. நெக்ஸ்ட்டு 5 + 11. பெரிய நம்பர் 11. ஸோ 11 in the mind, 5 in the fingers, 11 after 12, 13, 14, 15 and 16. ஸோ இதோட ஆன்சர் 16. நெக்ஸ்ட்டு 12 + 4. 12 பெரிய நம்பர். ஸோ 12 in the mind, 4 in the fingers, after 12, 13, 14, 15 and 16. ஸோ இதோட ஆன்சரும் 16. நெக்ஸ்ட் ஒன் 16 + 0. ஸோ ஒரு நம்பரோட 0 ஆட் பண்ணோன்னா அதே நம்பர் தான் கிடைக்கும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதோட ஆன்சர் 16. 15 + 1. ஸோ 15 in the mind, 1 in the finger, 15 after 16. ஸோ இதோட ஆன்சரும் 16. நெக்ஸ்ட் ஒன் 10 + 6. 10 in the mind, 6 in the finger, 10 after 11, 12, 13, 14, 15 and 16. ஸோ இதோட ஆன்சரும் 16. 13 + 3. ஸோ 13 in the mind, 3 in the fingers, after 13, 14, 15 and 16. ஸோ இதோட ஆன்சரும் 16. நெக்ஸ்ட் 9 + 6. 9 in the mind, 6 in the fingers, after 9, 10, 11, 12, 13, 14 and 15. ஸோ 9 + 6, 15. Next 12 + 3. 12 in the mind, 3 in the fingers, after 12, 13, 14 and 15. So இதோட ஆன்சரும் 15. Next 7 + 8. So 8 in the mind, 7 in the fingers, after 8, 9, 10, 11, 12, 13, 14 and 15. So இதோட ஆன்சர் 15.
Next 10, 5 plus 10. 10 in the mind, 5 in the fingers. After 10, 11, 12, 13, 14 and 15. So, இதோட answer 15. 11 plus 4. So, 11 in the mind, 4 in the fingers. After 11, 12, 13, 14 and 15. So, இதான் நம்மளோட answer. Next one, 14 plus 1. 14 in the mind, 1 in the finger. After 14, 15. ஸோ இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த கேல்குலேஷன்ஸை பண்ணலாம். ஸோ இங்கே ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க. 14 + 2 16. நெக்ஸ்ட்டு 10 + 1 11 கொடுத்துட்டாங்க. 6 + 5 போட்டுக்கலாம். 6 in the mind, 5 in the fingers. After 6, 7, 8, 9, 10 and 11. ஸோ இதோட ஆன்சர் 11. 15 + 2. 15 in the mind, 2 in the fingers. 16, 17. 7 plus 7, 7 in the mind, 7 in the fingers. After 7, 8, 9, 10, 11, 12, 13 and 14. So 7 plus 7, 14. Next 16 plus 1, 17 அவங்களே கொடுத்துட்டாங்க. 13 plus 0. ஸோ எந்த நம்பரோட நம்ம 0 ஆட் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் சேம் நம்பர் 13. நெக்ஸ்ட் ஒன் 14 plus 3. ஸோ 14 பெரிய நம்பர், அதை மைண்டில் வச்சுக்கலாம். 14 in the mind, 3 in the fingers. After 14, 15, 16, 17. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17. நெக்ஸ்ட் 5 + 12. 12 பெரிய நம்பர், ஸோ 12 in the mind, 5 in the fingers. After 12, 13, 14, 15, 16 and 17. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17. 8 + 9. 9 in the mind, 8 in the fingers. After 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 and 17. So, இதோட answer 17. 10 plus 7. So, 10 in the mind, 7 in the fingers. After 10, 11, 12, 13, 14, 15, 16 and 17. So, இதோட answer 17. Next one, 9 plus 4. So, 9 in the mind, 4 in the fingers. After 9, 10, 11, 12 and 13. So, இதோட answer 13. Next one, 12 plus 1. 12 பெரிய number, 12 in the mind, 1 in the finger. After 12, 13. Next, 11 plus 0. So, எந்த நம்பரோட 0 ஆட் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் அதே நம்பர். ஸோ 11 தான் இதோட ஆன்சர். ஸோ இந்த டேபிள்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Next one, find the hidden picture in the above chart by coloring using the following instruction. If the total is 17, the color is yellow. If the total is 16, the color is blue. If the total is 15, the color is red. If the total is 14, the color is orange. If the total is 13, the color is brown. If the total is 11, and the color is green. So, என்னன்னு பார்த்தீங்கன்னா 17 ஆன்சர் வரதுக்கெல்லாம் yellow கலர் நம்ம இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும். 16 ஆன்சர் வரதுக்கு ப்ளூ கலர் ஃபில் பண்ணணும். 15 ஆன்சர் வரதுக்கு ரெட் கலர் ஃபில் பண்ணணும். 14 ஆன்சர் வரதுக்கு ஆரஞ்ச் கலர் ஃபில் பண்ணணும். 13 ஆன்சர் வரதுக்கு ப்ரௌன் கலர் ஃபில் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டாக 11 ஆன்சர் வரதுக்கு க்ரீன் கலர் ஃபில் பண்ணணும். ஸோ இதை ஃபில் பண்ணி இந்த பாக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 17 வருதோ அங்கெல்லாம் நான் இந்த எல்லோ கலரை ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எங்கெங்கே 17 இருக்குன்னு சும்மா மார்க் பண்ணிக்கிறேன். திஸ் ஒன், திஸ் ஒன், திஸ் ஒன், திஸ் ஒன், திஸ் ஒன். வேறு எங்கேயுமே 17 இல்லை. ஸோ இந்த 1, 2, 3, 4 and 5 பாக்ஸ்க்கு நான் எல்லோ தான் கொடுக்க போகிறேன். லைட்டாக ஷேட் பண்ணுறேன். சில்ட்ரன்ஸ் நீங்கள் பாக்ஸில் நல்லா ஃபில் பண்ணி ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், திஸ் ஒன், next this, this one, last this one. So 517ஐயும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 16 கொடுத்துருக்காங்க. 16ஸ்க்கு என்ன கலர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ப்ளூ கலர். ஸோ 16ஸை ப்ளூ கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 16ஐ மார்க் பண்ணிக்கிறேன். திஸ் ஒன், திஸ் ஒன், திஸ் ஒன், திஸ், 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 திஸ் அண்ட் திஸ். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது. ஸோ இந்த 8 பாக்ஸஸையும் நம்ம ப்ளூ கலரில் ஷேட் பண்ணிக்கலாம்.
ரொம்ப இந்த ஆன்சர் மறைகிற மாதிரி ஷேட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் லைட்டாகவே பண்ணுங்கள். பட் நான் பண்ணுற அளவுக்கு ரொம்ப லைட்டாக இல்லை, ஓரளவுக்கு கலர் தெரிகிற மாதிரி நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாக்ஸ் 15 + 1 is 16. ஸோ ஒவ்வொரு டைம் ஷேட் பண்ணும்போது அந்த நம்பரை சொல்லிகிட்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த ஆன்சர்ஸ் ஞாபகம் இருக்கும். 12 + 4 = 16. 12 + 4 = 16 சொல்லிக்கிட்டே நம்ம கலர் பண்ண. Next one 5 + 11 = 16. So 5 + 11 = 16. Next 8 + 8 = 16. 8 + 8 = 16. Next 13 + 3 = 16. 13 + 3 = 16. Next 10 + 6 = 16. 10 + 6 = 16. Next 9 + 7 = 16. 9 + 7 = 16. ஸோ 16 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் 15 கொடுத்துருக்காங்க. 15க்கான கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6. ஸோ இந்த 6 தான் 15 இருக்குது. ஸோ 15க்கு நம்ம இப்போ ஷேட் பண்ணிடலாம். 7 + 8 = 15. 7 + 8 = 15. 5 + 10 = 15. 5 + 10 = 15. 9 + 6 = 15. 9 + 6 = 15. 11 + 4 = 15. 11 + 4 = 15. 12 + 3 = 15. 12 + 3 = 15. 14 + 1 = 15. 14 + 1 = 15. ஸோ 15 வர எல்லாமே இப்போ நம்ம ஷேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14 கொடுத்துருக்காங்க. 14க்கான கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 14 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 14 தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக அதை நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். 7 + 7 = 14. 7 + 7 = 14. ஸோ 14 நம்ம ஷேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 13 கொடுத்துருக்காங்க. 13க்கான கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன். ஸோ ஃபஸ்ட் நம்ம 13 மார்க் பண்ணிக்கலாம். 1 2 and 3. ஸோ 3 13s இருக்குது. ஸோ இதை ஷேட் பண்ணிக்கலாம். 13 + 0 = 13. 13 + 0 = 13. 9 + 4 = 13. 9 + 4 = 13. 12 + 1 = 13. 12 + 1 = 13. ஸோ நம்ம 13ம் கலர் பண்ணி முடிச்சிட்டோம். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 11. ஸோ 11க்கான கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன். ஸோ க்ரீன் கலர். ஃபைனலி 2 boxes ரிமைன். ஸோ இந்த 2வையும் நம்ம க்ரீன் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 11 + 0 = 11. 11 + 0 = 11. Next one 6 + 5 = 11. So 6 + 5 = 11. ஃபைனலி எல்லாத்தையும் நம்ம ஷேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த ரீகால் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த அடிஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன் நோ மோர் கிரியேட்டிங் 2 சப்ராக்ஷன் ஃபேக்ட் ஃப்ரம் த அடிஷன் ஃபேக்ட். ஸோ 2 நம்பரை ஆட் பண்ணால் ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கும். அந்த ஆன்சர்லேருந்து இந்த 2 நம்பரை சப்ராக்ட் பண்ணால், அதாவது 9லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 4 கிடைக்கும். அதே 9லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு 5 கிடைக்கும். ஸோ ஒரு அடிஷன் ஃபேக்ட்லேருந்து நம்ம 2 சப்ராக்ஷன் ஃபேக்ட் ரைட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4 + 5 = 9. ஸோ 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். இதே இந்த 9லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 4 கிடைக்கும். இதே அந்த 9லேருந்து நான் 4 சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு 5 கிடைக்கும். ஸோ அதே தான் இங்கே பிரித்து ரைட் பண்ணியிருக்காங்க. 9 - 5 = 4. 9 - 4 = 5. ஸோ நம்ம கிரியேட் யுவர் ஓன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 + 4 = 7. ஸோ இந்த 7லேருந்து நான் 4 சப்ராக்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இந்த 3 கிடைக்கும். இதே 7லேருந்து நான் 3 சப்ராக்ட் பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் 4 கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஆன்சர்லேருந்து நம்ம ஆட் பண்ண 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இன்னொரு நம்பர் கிடச்சிரும்.
நெக்ஸ்ட் ஒன் 5 + 1 = 6. ஸோ நம்ம 6லேருந்து தான் சப்ராக்ட் பண்ண போகிறோம். 6லேருந்து இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று. ஃபஸ்ட்டு 5 நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். ஸோ இதே 6லேருந்து நான் 1 சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆன்சர் 5 கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல். இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக ஒரு அடிஷன்லேருந்து 2 சப்ராக்ஷன் ஃபேக்டை நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 13, சப்ராக்ஷன் அப் டு 20. ஸோ என்னென்ன கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னா சப்ட்ராக்ட், லெஃப்ட், டேக் அவே, டிஃப்ரென்ஸ் அண்ட் ரிமைனிங். ஸோ இதெல்லாம் தான் அடுத்து வர்றதுக்கான கீவேர்ட்ஸ். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். சப்ராக்ட், லெஃப்ட், டேக் அவே, டிஃப்ரென்ஸ், ரிமைனிங். ஸோ இந்த மாதிரிலாம் என்ன கொஷின் வந்தாலும் அதுக்கு நம்ம சப்ராக்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ட்ராவல் த்ரூ ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நான் ரீட் பண்ணுறேன். ஸோ ஒரு பெரிய யானையும் ஒரு குட்டி யானையும் இருக்குது. அந்த குட்டி யானை சொல்லுது ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லுது, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுது. செகண்ட் பிக்சரில் அந்த பெரிய யானை என்ன சொல்லுதுன்னா ஐ ப்ரிப்பேர் பருப்பு உருண்டை ஃபார் யூ. ஸோ நான் உனக்கு பருப்பு உருண்டை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா யானை சொல்லுது. அந்த குட்டி யானைக்கு ஒரு சந்தோஷமாயிட்டு அப்படின்னு சொல்லுது. தேர்ட் பிக்சரில் அந்த பருப்பு உருண்டையை கொண்டு வந்து கொடுத்துருச்சு அந்த யானை. ஹாவ் இட் மை டியர், இதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுது அதோட குட்டிக்கிட்ட. அந்த குட்டி அதை சாப்பிட்டுட்டு இட்ஸ் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி, இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது அண்ட் ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதில் ஒரு சின்ன சப்ராக்ஷன் ஒழிஞ்சிருக்கு. அது ரிலேட்டடாக கீழே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டீச்சர்ஸ் கேன் நரேட் த ஸ்டோரி அண்ட் ஆஸ்க் கொஸ்டின் given below to motivate the students to answer. ஸோ டீச்சர்ஸ் கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் பருப்பு உருண்டை இந்த தேர்ட் பிக்சர். ஸோ தேர்ட் பிக்சரில் எவ்வளோ பருப்பு உருண்டை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். அந்த குட்டிக்கிட்ட 1 இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 and 13. ஸோ தேர்ட் பிக்சரில் இருக்க பருப்பு உருண்டையோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 13. ஸோ இதை இந்த பாக்ஸில் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நம்பர் ஆஃப் பருப்பு உருண்டை இன் த ஃபோர்த் பிக்சர். ஸோ ஃபோர்த் பிக்சரில் எவ்வளோ பருப்பு உருண்டை இருக்குன்னு கேட்குறாங்க. 1 2 3 4 5 6 7 8 and 9. ஸோ 9 பருப்பு உருண்டை இருக்குது. ஸோ அதையும் ரைட் பண்ணிக்கிட்டோம். என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா could you tell the number of பருப்பு உருண்டை eaten by the calf? how? ஸோ அந்த குட்டியான எவ்வளோ பருப்பு உருண்டை சாப்பிட்ருக்கு அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 13 பருப்பு உருண்டை இருந்துச்சு தேர்ட் பிக்சரில். ஃபோர்த் பிக்சரில் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 13ல் சில பருப்பு உருண்டைகளை அந்த காஃப் சாப்பிட்ருச்சு, அதனால இங்கே 9 இருக்குது. ஸோ இது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் அந்த காஃப் வந்துட்டு எவ்வளோ பருப்பு உருண்டை சாப்பிட்ருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ 13லேருந்து நம்ம இந்த 9 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அது எவ்வளோ சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ 13க்கு நம்ம 13 லைன்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 and 13. ஸோ 13 பருப்பு உருண்டை ஃபஸ்ட்டு தேர்ட் பிக்சரில் இருந்துச்சு, அதுக்காக 13 லைன்ஸ் போட்டுக்கிட்டோம். லாஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா 9 தான் இருக்குது. ஸோ அந்த 9 நம்ம அடிச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 and 9. பேலன்ஸ் இருக்க கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 and 4 இருக்குது. ஸோ அந்த காஃப் எவ்வளோ சாப்பிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 பருப்பு உருண்டை. ஸோ 4 பருப்பு உருண்டை eaten by the calf. and how எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்னா யூஸிங் சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த காஃப் எவ்வளோ பருப்பு உருண்டை சாப்பிட்ருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பேஜ் நம்பர் 14 லேர்ன் சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ராக்ஷன் லைன்ஸ் யூஸ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க, பீட்ஸ் யூஸ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 மெத்தடில் நம்ம எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னா 15 - 3. ஸோ 15க்கு 15 லைன்ஸ் போட்டாங்க, அதில் 3 சப்ராக்ட் பண்ணிட்டாங்க, அதாவது 3 அடிச்சிட்டாங்க. பேலன்ஸ் இருக்க லைன்ஸை கவுண்ட் பண்ணி 12ன்னு ரைட் பண்ணியிருக்காங்க. சேம் இந்த பிக்சரில் 17 - 4 கொடுத்துருக்காங்க. 17 பீட்ஸ் ட்ரா பண்ணிட்டாங்க. ஒரு லைன் ஆஃப் பீடில் 10 பீட்ஸ் இருக்கும். பேலன்ஸ் இருக்க 7க்கு தனித்தனியாக 7 பீட்ஸ் போட்டாங்க. அதில் 4 சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது 4 அடிச்சிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறத கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம். பேலன்ஸ் இருக்கிறத 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 வருது, 12 ஆன்சர் போட்டிருக்காங்க. இங்கே பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் பீடில் 10 11 12 and 13. ஸோ 13 வருது. ஸோ 13 ஆன்சர் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ராக்டிஸ் சப்ராக்ஷன் யூஸிங் லைன்ஸ். ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க லைன் யூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ராக்ஷன் பண்ணிடலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பருக்கு நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே 8 - 5, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 8, ஸோ 8 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 and 8. ஸோ 8 லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். இதில் 5 சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 5 லைன்ஸ் அடிச்சுக்கலாம். 1 2 3 4 and 5. பேலன்ஸ் இருக்கிறத கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 and 3. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட்டு 11 - 1. ஸோ 11 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 and 11. இதில் -1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லைனை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10. நெக்ஸ்ட் ஒன் 15 - 8. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 15 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 and 15. ஸோ 8 சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 8 லைன்ஸ் அடிச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. பேலன்ஸ் 1 2 3 4 5 6 7. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7. நெக்ஸ்ட் 9 - 3. நம்ம 9 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதில் 3 சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 1 2 3. பேலன்ஸ் இருக்கிறது 1 2 3 4 5 and 6. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6. நெக்ஸ்ட் 17 - 9. 17 லைன்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 அண்டு 17. 17 லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். இதில் 9 லைன்ஸ் சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 9 அடிச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 and 9 அடிச்சாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதோட ஆன்சர் 8. நெக்ஸ்ட்டு 18 - 0. இதை நம்ம டேரெக்டாக போட்டுடலாம். ஏன்னா 18 ஒரு நம்பர்லேருந்து 0வை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அதே நம்பர் தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம போட்டலாம். பட் இங்கே வந்துட்டு யூஸிங் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம லைன்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ 18 இருக்கனால 18 லைன்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 and 18. ஸோ இதில் எவ்வளோ சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? 0. 0 மீன்ஸ் எதுவுமே இல்லை. அப்போனா அதே சேம் 18s அப்படியே இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18. ஸோ இங்கே 19 - 7 வெறும் சப்ராக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், மைண்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், லைன்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸில் நம்ம லைன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம், அதையே இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 19 இருக்குது. 19 லைன்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 and 19. ஸோ 19 லைன்ஸ் போட்டேன். 7 அடிக்க சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6 and 7. பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12. ஸோ அப்படி இல்லைன்னா 19ல் இந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். 9 - 7 2 அந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 10ஸ்லேருந்து 1s சப்ராக்ட் பண்ணும்போது 10s டிஜிட் அப்படியே வந்துடும். 1s டிஜிட்டில் பெரிய நம்பர் சின்ன நம்பர் இருக்கும், அதனால் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் 16 - 5. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10s டிஜிட் அப்படியே இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். பக்கத்தில் இருக்க 1s டிஜிட் சிங்கிளாக இருக்க 1s டிஜிட்டை விட பெருசாக இருக்குது, அதனால் 6 - 5 1. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நான் லைனையும் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 and 16. ஸோ எவ்வளோ சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? 5. ஸோ 5 லைன்ஸ் அடிச்சுக்கலாம். 1 2 3 4 5. பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அதே ஆன்சர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் 13 இருக்குது. ஸோ 13 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. எவ்வளோ சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? 6. ஸோ 1 2 3 4 5 6. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 and 7. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7. ஸோ 11 - 10 இதுவும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு நம்பர்லேருந்து அதோட ப்ரீவியஸ் நம்பரை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1 அப்படின்னு சொல்லிட்டு லைன்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ 11 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 and 11. ஸோ 10 சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 10 லைன்ஸ் அடிச்சுக்கலாம்.
1 2 3 4 5 6 7 8 9 and 10 பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். பேஜ் நம்பர் 15. ட்ரை திஸ். கம்ப்ளீட் த ஃபேக்ட்ஸ் யூஸிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள். ஸோ ஒரு ஃபேக்ட் கொடுத்துட்டாங்க, இதை ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வருதா இல்லை சப்ராக்ட் பண்ணால் இந்த ஆன்சர் வருதா அப்படின்ற மாதிரி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ளஸ் சிம்பிளும் மைனஸ் சிம்பிளும் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 7 5 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12. 7ஓட 5ஐ ஆட் பண்ணால் 12 வருமா, சப்ராக்ட் பண்ணால் 12 வருமா? ஸோ இதுக்கு நீங்கள் ஈஸியாக இன்னொரு மெத்தட் ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எடுத்திருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் லாஸ்ட் நம்பர் இதை ரெண்டையும் செக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்பரை விட லாஸ்ட் நம்பர் பெருசாக இருந்துச்சுன்னா அங்கே அடிஷன் வரும். ஃபர்ஸ்ட் நம்பரை விட லாஸ்ட் நம்பர் சின்னதாக இருந்துச்சுன்னா அங்கே சப்ராக்ஷன் வரும். ஏன்னா ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அந்த பெரிய நம்பர் சின்ன நம்பர் ஆயிரும். இதே ஒரு நம்பர்லேருந்து வேற ஒரு நம்பரை ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் பெரிய நம்பர் ஆயிரும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே 7 இருக்குது, 7ஓட 5ஐ ஆட் பண்ணால் 12 வருமா, சப்ராக்ட் பண்ணால் 12 வருமா? சப்ராக்ட் பண்ணால் இந்த 7 சின்ன நம்பர் ஆயிரும். ஆனால் இங்கே 12 இருக்குது, ஸோ பெரிய நம்பர். 7ஓட 5ஐ ஆட் பண்ணால் தான் 12 வரும். ஸோ நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன். 11 சேம் நம்பர் வந்துச்சுன்னா நம்ம அடிஷனும் போட்டுக்கலாம், சப்ராக்ஷனும் போட்டுக்கலாம். ஏன்னா ஆட் பண்ணாலும், அதாவது 0ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும், சப்ராக்ட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். ஸோ நம்ம இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். நீங்கள் இங்கே ப்ளஸ் கூட போடலாம். மைனஸ் போட்டாலும் சேம் ஆன்சர் தான், ப்ளஸ் போட்டாலும் சேம் ஆன்சர் தான். நெக்ஸ்ட் ஒன் 13 3 = 10. ஸோ இந்த நம்பரை விட லாஸ்ட்டாக இருக்க நம்பர் சின்னதாயிடுச்சு. அப்போ 13லேருந்து 3 என்ன பண்ணியிருக்காங்க, சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. சப்ராக்ட் பண்ணால் தான் நம்பர் கம்மியாகும். ஸோ 16 1 15. ஃபஸ்ட்டு 16 இருக்குது, இது 15 இருக்குது. 1ஐ சப்ராக்ட் பண்ணால் தான் 15 கிடைக்கும். ஸோ மைனஸ். 8 8 0. ஸோ ஆன்சர் 0 வந்துருச்சு, அதாவது இதை விட இது கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 8ல் 8 போச்சுன்னா தான் 0. நெக்ஸ்ட்டு 19 5 14. 19ஐ விட இந்த 14 பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அப்போனா என்ன பண்ணியிருக்காங்க, சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 14 2 16. ஸோ இந்த 14ஐ விட இந்த 16 பெருசு, ஸோ அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷன். 15 3 18. 15ஐ விட 18 எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. அப்போது ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 + 3 = 18. ரொம்ப சிம்பிள், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், திங்க் லைக் அ மேத்தமெட்டிஷியன். Work out the subtraction fact on each arrow. Which color balloon does not get burst? Circle it. ஸோ இங்கே ஏரோஸ் வந்துட்டு பலூனை ரீச் பண்ண போகுது. அந்தந்த ஏரோஸில் இருக்க கொஷினுக்கான ஆன்சர் அந்த பலூனில் இருக்குது. ஸோ இதில் எந்த பலூனில் கரெக்டான ஆன்சர் இல்லை, ஸோ எந்த பலூனுக்கு ஏரோ போகாது அப்படின்ற மாதிரி இருக்க பலூனை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரீச் ஆயிடுச்சு. 15 - 4. 15ல் 4 போச்சுன்னா 11 அப்படின்ற மாதிரி இதை அவங்களே ரீச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 19 - 6 கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் அந்த பலூனில் இருந்துச்சுன்னா இந்த ஆரோ போயிட்டு அதில் ரீச் ஆயிடும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி இதோட ஆன்சர் இந்த பலூனில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ 19க்கு 19 லைன்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 and 16. 16 17 18 19. ஸோ 19 லைன்ஸ் போட்டாச்சு. ஸோ இதில் 6 அடிக்க சொல்லியிருக்காங்க. 6 அடிச்சுக்கலாம். 1 2 3 4 5 and 6. பேலன்ஸ் இருக்கிறத கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ இங்கே 13 இருக்கா, இருக்குது. 13 15 10 இருக்குது, இங்கே 13 இருக்குது. ஸோ அதனால் இது போயிட்டு இதை ரீச் ஆகி பஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஒன் 12 - 2. ஸோ 12 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 2 மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2 லைன்ஸ் அடிச்சுக்கலாம். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 இங்கே இருக்கா, இருக்குது. ஸோ இதுவும் போயிட்டு இதை பஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் இந்த கேர்ளோட கையில் இருக்க ஆரோ பார்த்தீங்கன்னா 10 - 5 இருக்குது. ஸோ 10 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. -5 கொடுத்துருக்காங்க. 5 அடிச்சுக்கலாம். 1 2 3 4 and 5. பேலன்ஸ் இருக்கிறது 1 2 3 4 5. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 வரும். ஆனால் நமக்கு பேலன்ஸ் இருக்க பலூனில் என்ன ஆன்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா 15. ஸோ இந்த ஆரோ போயிட்டு இந்த பலூனை பஸ்ட் பண்ணாது, பிகாஸ் இது இதோட ஆன்சர் கிடையாது. ஸோ இந்த பலூன் தான் நமக்கு தேவையான பலூன். ஸோ இதை நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 16.
மென்டல் மேத் ஓரல். ஸோ 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம யோசித்து மைண்டில் கேல்குலேட் பண்ணி போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரலாக கொஷின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், there are 18 bees. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இது bees drinking honey in the garden. After some time 6 of them returned to their honeycomb. How many bees will be left? ஸோ 18 bees வந்துட்டு ஹனி ஒரு கார்டனில் போயிட்டு சாப்பிட்டுட்ருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு 6 bees வந்துட்டு அதோட வீட்டுக்கு, அதாவது ஹனிகோம்க்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஹவு மெனி bees வந்துட்டு லெஃப்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஒரு 18 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 and 18. ஸோ 18 bees இருந்துச்சு ஃபஸ்ட்டு, அதனால் 18 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டோம். ஆஃப்டர் சம்டைம் 6th ஆஃப் தெம் ரிட்டர்ன்டு. ஸோ 6 வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அப்போது 6 லைன்ஸை நம்ம அடிச்சிடலாம். 1 2 3 4 5 and 6. ஹவு மெனி வில் பி லெஃப்ட்? பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. பேலன்ஸ் இருக்க லைன்ஸை நம்ம கவுண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12. ஸோ 12 bees வந்துட்டு லெஃப்ட் ஆயிருக்கு பேலன்ஸ் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், a girl saw 16 papayas in a tree. Next day, a girl found that 5 papayas fell down. How many papayas are remaining in the tree now? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள் வந்துட்டு ஒரு மரத்தில் 16 பப்பாயாஸ் இருக்கிறத பார்க்குறா. நெக்ஸ்ட் டே அந்த கேர்ள் பார்க்குறா 5 பப்பாயாஸ் வந்துட்டு ஃபெல் டவுன், அதாவது கீழே விழுந்து கிடக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஹவு மெனி பப்பாயாஸ் ஆர் ரிமைனிங் இந்த ட்ரீ? ஸோ ட்ரீயில் எவ்வளோ பப்பாயாஸ் பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் அந்த கேர்ள் பார்க்கும்போது எவ்வளோ இருந்துச்சு? 16 இருந்துச்சா? ஸோ 16 லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ 16 லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்துட்டு எவ்வளோ கீழே விழுந்துருந்துச்சுன்னா 5. ஸோ 5 லைன்ஸ் அடிச்சுக்கலாம். 1 2 3 4 and 5. ஸோ 5 லைன்ஸ் அடிச்சிட்டேன். பேலன்ஸ் இருக்கிறத கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ எவ்வளோ இருக்குது? 11. ஸோ நெக்ஸ்ட் டே 5 பப்பாயாஸ் கீழே விழுந்ததுக்கப்புறம் ரிமைனிங் அந்த ட்ரீயில் இருக்க பப்பாயாஸ் பார்த்தீங்கன்னா 11. A parking area can accommodate 15 cycles. If 10 cycles were already parked in it, then how many more cycles could be parked there? ஸோ ஒரு பார்க்கிங் ஏரியாவில் 15 சைக்கிள் பார்க் பண்ணுற மாதிரி அந்த இடம் இருக்குது அப்படின்றாங்க. இஃப் 10 சைக்கிள் வேறு ஆல்ரெடி பார்க்குடு. ஸோ அங்கே வந்துட்டு 10 சைக்கிள் ஆல்ரெடி பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் எவ்வளோ சைக்கிள்ஸ் வந்துட்டு அதில் பார்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த ஏரியா பார்க்கிங் ஏரியா வந்துட்டு 15 சைக்கிள் பார்க் பண்ணுற மாதிரி இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15 லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 and 15. ஆல்ரெடி அங்கே எவ்வளோ சைக்கிள் பார்க் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க? 10 சைக்கிள்ஸ். ஸோ 10 லைன்ஸ் நம்ம அடிச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ பேலன்ஸ் 1 2 3 4 5. ஸோ இன்னும் எவ்வளோ சைக்கிள்ஸ் அங்கே பார்க் பண்ணலாம்? 5 சைக்கிள்ஸ். ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், கம்ப்ளீட் த பாத் டு ரீச் த விக்ட்ரி கப். ஸோ ஒரு ஸ்டார்டிங் அண்ட் எண்டு பாயிண்ட் கொடுத்து கேல்குலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணி எண்டுக்கு போயிட்டு அந்த விக்ட்ரி கப்பை எப்படி எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட்டில் வந்துட்டு 5 கொடுத்துருக்காங்க. 5ஓட 3 ஆட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணலாம். 5 in the mind, 3 in the finger, after 5 6 7 8. ஸோ நம்மளோட ஆன்சர் 8. ஸோ 8லேருந்து 2 சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 8 in the finger, 2 சப்ராக்ட் பண்ணிடலாம். 2 ஃபிங்கரை மடக்கிடலாம். 1 2. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 and 6 இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6. இந்த 6ஓட 7 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 6 7ன்றப்போ 7 பெரிய நம்பர். 7 in the mind, 6 in the fingers, after 7 8 9 10 11 12 and 13. ஸோ 13 ஆன்சர் அவங்களே போட்டாங்க. 13லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணோம். ஸோ நம்ம லைன் யூஸ் பண்ணி இங்கே சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 13க்கு நான் 13 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ இதுலேருந்து 5 சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 5 லைன்ஸ் அடிச்சுக்கலாம். 1 2 3 4 5. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த பாக்ஸுக்கான ஆன்சர் 8. ஸோ 8ஓட 4 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 8 in the mind, 4 in the finger, after 8
9, 10, 11, 12. ஸோ இங்கே இந்த பாக்ஸ்க்கான ஆன்சர் 12. நெக்ஸ்ட் ஒன் 12 மைனஸ் 0. ஒரு நம்பர்லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணால் சேம் நம்பர். ஸோ 12 தான் வரும். நெக்ஸ்ட் 12 ப்ளஸ் 6. 12 in the mind, 6 in the fingers. After 12, 13, 14, 15, 16, 17, 18. ஸோ இதோட இந்த பாக்ஸோட ஆன்சர் 18. ஸோ 18லேருந்து 9 சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 18 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. ஸோ இதுலேருந்து எதை சப்ராக்ட் பண்ணுவோம்? 9 சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 9 அடிச்சுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. 9 அடிச்சாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த பாக்ஸோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9. ஸோ 9 + 8 சொல்லியிருக்காங்க. 9 in the mind, 8 in the fingers. After 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 and 17. ஸோ இந்த பாக்ஸோட ஆன்சர் 17. நெக்ஸ்ட் 17 minus 4 கொடுத்துருக்காங்க. நம்ம 17 லைன் ட்ரா பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. ஸோ 17 கொடுத்துருக்காங்க. 4 சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 4 லைன்ஸ் அடிச்சுக்கலாம். 1, 2, 3 and 4. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ இந்த பாக்ஸோட ஆன்சர் 13. 13 + 1, 14. 14 minus 6 கொடுத்துருக்காங்க. ஸோ 14 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. ஸோ 14 minus 6 கொடுத்துருக்காங்க. ஸோ 6 லைன்ஸ் அடிச்சுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6. பேலன்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8. ஸோ இந்த பாக்ஸோட ஆன்சர் 8 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ விச் ஒன் இஸ் கரெக்ட்? நெக்ஸ்ட்டு 8ஓட 9 ஆட் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. பெரிய நம்பர் 9. ஸோ 9 in the mind, 8 in the fingers. After 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. ஸோ இந்த பாக்ஸோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17. 17 minus 7 சொல்லியிருக்காங்க. ஸோ 17 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 and 17. ஸோ 17 லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். 7 சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 7 லைன்ஸ் அடிச்சுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 and 7. பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இந்த பாக்ஸோட ஆன்சர் 10. ஸோ இப்போ 10ஓட 0 ஆட் பண்ணுறோம். அதே 10 தான் கிடைக்கும். 10 + 5, 10 in the mind, 5 in the fingers. After 10, 11, 12, 13, 14 and 15. ஸோ இதோட ஆன்சர் 15. 15 minus 1. ஸோ நம்பர்லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அதோட ப்ரெசீடிங் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 15ஓட ப்ரெசீடிங் நம்பர் 14. ஸோ நம்மளோட எண்ட் ஆன்சர் அண்ட் நம்ம ட்ராஃபியை ரீச் பண்ணிட்டோம். நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14. லெசன் கொஞ்சம் பெரிய லெசனுன்றதுனால மற்ற சம்ஸ்லாம் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.